100 நாள் சேலஞ்சோட இன்றைக்கி 4வது நாள். இன்னையோட ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 1407 ரூபா. ஓகேவா? ஸோ நேற்றும் ப்ராஃபிட் தான், 2600 ப்ராஃபிட்டு. பட் என்னால் நேற்று வீடியோ எடுக்க முடியல. ஸோ வேலையை வெளியே போயிருந்தேன். ஸோ அதனால் வீடியோ எடுக்கலை. நான் ரிப்போர்ட்டில் காட்டுறேன் அதை. ஸோ P&L ரிப்போர்ட் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணது 19ஆம் தேதி, ஃபஸ்ட்டு டே. அது இன்றைக்கி 4th டே. ஓகேவா? ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா டோட்டல் ப்ராஃபிட் 7205. அதில் ப்ரோக்கரேஜ் போக 6908 ரூபா. இதில் 3 நாள் தான் காமிச்சிருக்கு. இன்றைக்கிட்டே வந்து 1400 எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். ஓகே, அப்படின்னா ஒரு 8001 ரூபா கிட்டே இருக்கும். ஓகேவா? என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 21ஆம் தேதி தான் ட்ரேட் வந்து நேற்று எடுக்க முடியல. ஸோ அதோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 2762. ப்ரோக்கரேஜ் போக 2686. ஸோ டே 1 ப்ராஃபிட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ப்ரோ. இதில் 2215. டே 2 2005. ப்ரோக்கரேஜ் போக நான் சொல்கிறது எல்லாமே 21ஆம் தேதி 2686. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1407. ஓகேவா? ஸோ இன்றைக்கி ட்ரேடிங் நான் நேற்று ட்ரேடிங் நான் வந்து இன்றைக்கி சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மார்க்கெட். ஸோ நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இன்றைக்கி ட்ரேடை காட்டுறேன். இன்றைக்கி நம்ம எடுத்தது வந்து பை என்ட்ரி தான், ரைட்டுங்களா? நீ ஏன் பை என்ட்ரி எடுத்தேன்னு சொல்கிறேன். மார்க்கெட் ஓப்பன் ஆனது நமக்கு கேப் அப்பில், ஒரு பெரிய கேப் அப் வந்து ஓப்பன் ஆச்சு. சரிங்களா? ஓப்பன் ஆகிட்டு ப்ரீவியஸ் டே ஐயும் வந்து பிரேக் பண்ணிட்டு கேண்டில் வந்து மேலே தான் வந்து கீழே இறங்கிச்சு. பட் ஆனால் மேலே தான் வந்து இருந்தது. அகைன் அடுத்த கேண்டில் வெயிட் பண்ணேன். ஸோ 3வது கேண்டில் எப்போ 5 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் பண்ணதோ அப்போ வந்து ஒரு சின்ன புல்லிஷ் போகும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் நம்ம என்ட்ரி இங்கே எடுத்துகிட்டு இந்த கேண்டில் நம்ம செல் பண்ணியாச்சு. ஸோ நம்ம என்ட்ரி இங்கே, எக்ஸிட் வந்து இந்த கேண்டில், இந்த ஒரு 4th கேண்டில் எக்ஸிட் பண்ணியாச்சு. சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 40 பாயிண்ட் கிட்ட கேப்சர் பண்ணியிருக்கோம். ஸோ நான் இதில் காட்டுறேன் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா ஓவரால் பார்த்தீங்கன்னா அப்புறம் மார்க்கெட் வந்து ஃபுல்லாக டவுன் ஆகிருக்கு. டவுன் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ரீவியஸ் க்ளோஸில் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போயிருக்கு. ரைட்டுங்களா? ஸோ இன்னையோட ப்ராஃபிட் வந்து 1400. அது இதில் காட்டுறேன். நம்ம இதாக எடுத்திருந்தோம். ஸோ நம்ம என்ட்ரி ஆனது இந்த கேண்டில் தான். 190 வந்து என்ட்ரி, கரெக்டாக 192 கிட்ட என்ட்ரி ஆனோம். ஸோ 215 பாயிண்ட்டில் நம்ம வெளியே வந்துட்டோம். ஓகே, அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம் தான் முடிச்சாச்சு, வந்தாச்சு, அவள் தான். அடுத்த கேண்டில் சொல்லப்போனால் அடிச்சிச்சு. ஸோ இங்கே பாருங்கள், ஆர்டர் காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ட்ரேட் எடுத்துருக்கோம் அன்றைக்கி. ஃபஸ்ட்டு என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா 927, 192 ரூபா 60 பைசா. 927 வாங்கினதை நம்ம விற்றது 214, 9:33. கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் ட்ரேட் முடிஞ்சிச்சு. ஓகேவா? நம்ம வெளியே வந்துட்டோம். ஸோ ஓகே, இது நான் டெய்லி ஒரு டிப்ஸு கொடுப்பேன்னுவேன். அதில் இன்றைக்கி என்ன டிப்ஸ்னால், இது எப்படி என்ட்ரி எடுத்துக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, எடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். நம்ம ஏன் நிஃப்டியில் எடுக்கணும், கம்பேர் வித் ஸ்டாக்ஸை விட ஏன் நிஃப்டியில் எடுக்கணும்னா, நிஃப்டியில் ரொம்ப வாலிட்டிலிட்டி அதிகமாக இருக்காது. சடனாக ஒரு ஸ்டாக் வந்து 3%, 4% அந்த மாதிரி ஆகி நம்ம இண்டெக்ஸ் வந்து விழுந்துடாது. ஸோ நம்மளுக்கு இது ஒரு சேஃபும் கூட. ரெண்டாவது, லிக்விடிட்டி அதிகமாக இருக்கும். நீங்கள் எப்போ ஆர்டர் போட்டாலுமே கூட சீக்கிரமாக வந்து அந்த லிக்விடிட்டியில் அந்த ஆர்டர் விழுந்துடும். அந்த ப்ரைஸ்லேயே வந்து டிஃப்ரென்ஸ் இல்லாமல் விழும். ஓகேவா? ஸோ இதனால தான் வந்து நம்ம இண்டெக்ஸில் பண்ணுறோம். இதில் இருக்க ப்ளஸ்ஸும் அதனால தான். ஸோ நீங்கள் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா ஸ்டாக்ஸில் பண்ண வேணாம் இல்லை, பட்டு ஸ்டாக் ஆப்ஷனில் பண்ணாதீங்க. ஆப்ஷன்னால் நீங்கள் இண்டெக்ஸில் பண்ணுறது பெட்டர். ஸோ இன்னொன்று சொல்கிறேன். நம்ம இது வந்து டே வந்து 21 ட்ரேடு நான் காட்டுறேன். 21 என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். சரிங்களா? ஸோ நேற்று என்ட்ரி வந்து நம்ம ஆனது 2வது கேண்டில் என்ட்ரி ஆகிட்டோம். எனக்கு கிளியர் கட்டாக தெரியும் மார்க்கெட் வந்து டவுன் ஆகணும். எப்படி சொன்னேன்னு பார்த்தோன்னா, சின்ன ஒரு கால்குலேஷன் தான் ஒன்று. ஓகே, மார்க்கெட்டு ப்ரீவியஸ் டே வந்து நல்ல ஒரு டவுன். நல்லா பாருங்கள், இங்கே ஆரம்பிச்சிருக்கான், இங்கேருந்து ஃபுல்லாக டவுன். ஓகேவா? டவுன் ஆனதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கும், ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸில் ஒரு மிகப்பெரிய ஒரு புல்லு. இங்கே பாருங்கள், பர்சன்டேஜில் காட்டுறோம். மார்க்கெட் ஃபஸ்ட்டு கேண்டில் தான் 5 நிமிஷம் கேண்டில் ஓப்பனு. இந்த ஓப்பன் வந்து எவ்வளோ தூரம், கிட்டத்தட்ட 55% அப்போ போயிட்டான். ஸோ இது ஒரு டவுன் ட்ரெண்டு. ஒரு பயங்கர புல்லிஷ் நடக்கிறப்போ அது என்ன நடக்குன்னா, மார்க்கெட் ட்ரெண்டு மாறிச்சுன்னு அர்த்தம் கிடையாது. ஸோ இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குது. எனக்கு அது தெரியும். எப்படி தெரியும்னு சொல்கிறேன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இது ஃபுல்லாகவே டவுன். ரைட்டா? டவுன். இங்கே போயிட்டு மார்க்கெட் திரும்பினதுக்கான காரணம் வந்து, எப்பவுமே மார்க்கெட் ஃபஸ்ட்டு ஆரம்பித்து ஒரு 20%, 50% வரைக்கும் தான் மேக்ஸிமம் போகும். 0.252 50 தான் மேக்ஸிமம் போகும். அதுக்கு மேலே ரிட்டர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதுவும் ட்ரெண்ட் டவுன் ஆச்சுன்னா கண்டிப்பாக ரிட்டர்ன் தான் ஆகும். ஸோ அதுதான் இங்கே நடந்துருங்க பாருங்கள். போயிருக்கு. நான் இந்த கேண்டில் என்ட்ரி ஆகிட்டேன். இந்த கேண்டில் நான் எக்ஸிட் பண்ணிட்டேன்.
ஸோ இங்கேயும் எனக்கு அந்த ப்ராஃபிட் 2600 சில்லரை கிடச்சிச்சு. இன்னும் நான் விட்டுருந்தேன்னா கிட்டத்தட்ட 12,000 ப்ராஃபிட்டு. பட் நமக்கு அது போதும், ஒரு 30 பாயிண்ட்டு 40 பாயிண்ட் போதும். இதுதான் வந்து நேற்றோட என்ட்ரி இங்கே, எக்ஸிட் வந்து இங்கே, அவ்வளோதான். இதுதான் என்ட்ரி. இந்த கேனில் என்ட்ரி எடுத்தோம், இங்கே எக்ஸிட் கிட்டத்தட்ட ஒரு 5, 10, 20 நிமிஷம் 20 நிமிஷத்தில் முடிஞ்சிச்சு என்ட்ரி. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் மார்க்கெட் எவ்வளோ டவுன் போயிருக்குன்னு. மார்க்கெட் ஃபுல் அண்ட் ஃபுல் டவுன் தான். ஸோ திரும்ப மார்க்கெட்னாக்கின்னு இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்து இந்த இடத்துலேருந்து இங்கே வந்திருக்கு. ஸோ இங்கே நான் ஒரு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுவேன், நான் அதை பற்றியும் சொல்கிறேன். அது வந்து ஜஸ்ட் ஒரு கன்ஃபர்மேஷன் கோசம் யூஸ் பண்ணுறேன். இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி நான் ட்ரேட் பண்ண மாட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா அப்ஸ்டாக்ஸில் இருந்து ஒரு இண்டிகேட்டர் சிபிஆர் அப்படின்னு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். இந்த சிபிஆர் இண்டிகேட்டர் பற்றி நான் வந்து உங்களுக்கு பொறுமையாக சொல்கிறேன். பட் ஆனால் இந்த இண்டிகேட்டர் நான் யூஸ் பண்ணி நான் கன்ஃபார்ம் பண்ணிப்பேன். ஓகேவா? இப்போ இங்கே இந்த ப்ளூ கலர் லைன் இருக்குல்ல, இது வந்து ஒரு மிக முக்கியமான ரெசிஸ்டன்ஸ்னு வச்சுங்களேன். இதுக்கு மேலே இருந்துச்சா மார்க்கெட் அப் ட்ரெண்ட், இது கீழே இருந்தால் டவுன் ட்ரெண்டாக வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ இது டவுனில் இருக்கின்றப்போ நான் டவுன் ட்ரெண்டு இந்த டபுள் கன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி எனக்கு தெரியும் டவுன் ட்ரெண்டுன்னு. இந்த 3 லைனும் இந்த லைனுக்கு கீழே இருக்கின்றப்போ கண்டிப்பாக டவுன் ட்ரெண்டு தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ரெண்டாவது, இந்த லைன் டச் பண்ணும்போது கண்டிப்பாக ரிவர்ஸ் நடக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ டச் பண்ணியிருக்கு. ஸோ செகண்ட் கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் மேலே போய்ட்டு கீழே இருக்க லோ, இந்த பிளாக் லைன் லோ லைன், அதை கட் பண்ணோடனே கண்டிப்பாக தெரியும் மார்க்கெட் கண்டிப்பாக கீழே தான் போகுது. பட் ஆனால் இதுக்கு முன்னாடி நான் எடுத்துட்டேன். இதுக்கான காரணம் வந்து இதோட ரெசிஸ்டன்ஸ் லெவல் அதிகமாக இருக்குன்றது தான். சரிங்களா? இண்டிகேட்டர் வந்து யூஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் என்னோடய கன்ஃபர்மேஷன் கோசம் நான் அதை யூஸ் பண்ணிப்பேன். திரும்ப அதை நான் வந்து ஹைட் பண்ணிப்பேன். ஓகே, 100% இண்டிகேட்டர் யூஸ் பண்ணால் தான் லாபம் வரும்லாம் கிடையாது. இது வந்து இந்த இண்டிகேட்டர் நான் ஏன் இதை யூஸ் பண்ணுறேன்னா, இந்த இண்டிகேட்டர் வந்து ஜஸ்ட் வந்து மற்ற இண்டிகேட்டர் மாதிரி பை சேல் கொடுக்குறது கிடையாது. இது ஒரு கால்குலேஷன் தான். ப்ரீவியஸ் டே லோ, ஐ, இது பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் லைன் இருக்குல்ல, இந்த பிளாக் லைனு ப்ரீவியஸ் டே லோ, இது ப்ரீவியஸ் டே ஐ, இது க்ரீன் வந்து ரெசிஸ்டன்ஸ், இது சப்போர்ட்டு. இதெல்லாம் எதை பேஸ் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் டே டேட்டா வச்சு அதே கொடுக்குது, கால்குலேட் பண்ணி கொடுக்குது. இந்த 3 லைன் அதே மாதிரி தான் பிவட் பாயிண்ட்ஸ். இந்த ரேஞ்சுக்கு மேலே போக மார்க்கெட் அப் ட்ரெண்டு, இந்த ரேஞ்சு கீழே வர டவுன் ட்ரெண்டுக்காக வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ இங்கேயும் பாருங்கள், இன்றைக்கி பாருங்கள் மார்க்கெட்டு டவுனு. ஓகே, நல்லா பாருங்கள். அப்படின்னா டவுன் ட்ரெண்டுன்னு அர்த்தமா? ஆனால் கேண்டில் வந்து மேலே இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒன்று ரிவர்ஸ் ஆகி மேலே போகிறது வாய்ப்பு இருக்குது, அப்படி இல்லைனா மார்க்கெட் திரும்பது வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் எதிர்பார்த்தது என்னென்னா, இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் இங்கே போகணும்னு எதிர்பார்த்தேன். பட் அது இங்கே டேர்ன் ஆச்சு. பட் எனக்கு இந்த மொமெண்டமுக்கு ஒரு 30 பாயிண்ட் 40 பாயிண்ட் எனக்கு இவ்வளோ தூரம் போனாலே போதும். மார்க்கெட் இவ்வளோ தூரம் போன அவசியமே இல்லை. இது 100 பாயிண்ட் ரீச் பண்ணுறோம். நான் வச்சு டார்கெட்டுக்கு என்ட்ரி கரெக்டாக எடுத்தனா ஒரு 30 பாயிண்ட் 40 பாயிண்ட் நான் எக்ஸிட் ஆகிட்டு வந்துடலாம். ஸோ அதுக்கு தான் யூஸ் பண்ணுறேன். இந்த இண்டிகேட்டர் இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ 100% இண்டிகேட்டர் யூஸ் பண்ண அவசியம் இல்லை. ஸோ இது ஜஸ்ட் கன்ஃபர்மேஷன் கோசம் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இப்போ இந்த இடத்துல இங்கே ஒரு க்ரீன் கலர் லைனுக்கு இது வந்து ஹை இருக்குது. இது ரெண்டுமே தாண்டோன்னு நான் என்ட்ரி எடுத்துட்டேன். ஓகே, இந்த கேனில் எடுத்தோன்னே என் டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. மேபி இதுக்கு தாண்டி இங்கேயும் போயிருந்து இங்கேருந்து திரும்பியிருக்கலாம். பட் இங்கேயே திரும்பிச்சு, இது இருந்தால் போயிருக்கு, அப்படியே திரும்பிச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இங்கேயே எக்ஸிட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு இந்த ஒரு 20 பாயிண்ட் 30 பாயிண்ட்டுக்கு இந்த ஒரு மொமெண்டம் கொடுத்தாலே போதும். அதுக்கு மேலே கொடுக்கணும் அவசியம் இல்லை. இன்கேஸ் இங்கேருந்து நான் லாஸ் ஆயிருந்தாலுமே என்ன பண்ணியிருப்பேன்னா, இந்த கேண்டில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்கோம். ஸோ இங்கேயும் எடுக்கலையா, கண்டிப்பாக அந்த சிபிஆர் எடுத்துருக்கோம். இங்கே எடுத்துருக்கு பாருங்கள், நான் இங்கே வாங்கியிருப்பேன். இங்கே வாங்கிட்டேன்னா இந்த லாஸ் வந்து மேலே அதை போயிடுச்சிங்களா, இவ்வளோ தூரம் போயிடுச்சிங்களா, இது ரெண்டும் வந்து எனக்கு ப்ராஃபிட்டில் வந்து கொடுத்துரும். ஸோ இது வந்து நோ லாஸ் ஆகிடும். பட் இந்த இடம் வந்து எனக்கு ப்ராஃபிட் கொடுத்துரும். ஸோ அப்படி பண்ணி நம்ம ஆவரேஜ் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஸோ நேற்று இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா 2 நாளும் ப்ராஃபிட் தான். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் வந்து 2600, 3வது நாளைக்கு டே 4 வந்து 1407. ஓகே, தேங்க்யூ.